என்னாச்சு? அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இனியா ரூம்ல இல்லையா? வீட்ல எங்கேயும் தேடியும் கிடைக்கலப்பா. என்னது? எங்கம்மா போயிருக்க போறா? இங்கதான் எங்கேயா இருப்பா? என்ன இனியா, எங்க இருந்து வர? என்ன இனியா இதெல்லாம்? என்ன கோலம் இது? அத்தைக்கு உடம்பு குணமாகணும்னு மூக்குத்தி அம்மனுக்கு வேண்டியிருக்கேன். பச்சை தண்ணி கூட குடிக்காம இன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து நாளைக்கு கோயில்ல பூஜை பண்ணணும் அத்தை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ 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 ஐயோ, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? மாமியார் தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடலாமா இல்ல சோத்துல விஷத்தை வைக்கலாமான்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்படி ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்காளே. ஒர்க் அவுட் ஆகுதா? என்னம்மா இதெல்லாம்? எனக்காக நீ ஏமா பட்னி கிடந்து உன் உடம்ப கெடுத்துக்கணும்? ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்க அத்தை. உங்களுக்கு ஒண்ணுனா நான் அப்படியே துடிச்சு போயிருவேன் அத்தை. நான் ஹாஸ்பிட்டல்லயே வேண்டிக்கிட்டேன் அத்தை. உங்களுக்காக நான் விரதம் இருக்காம வேற யார் இருக்க போறாங்க? அத்தை, என்ன நீங்க தடுக்காதீங்க. இந்த விரதத்தை எப்படியாச்சும் நல்லபடியா முடிக்கணும். நான் இது உங்களுக்காக இருக்கிற விரதம். சரிம்மா, உன் விருப்பத்தை நான் தடுக்கல. டேய் அர்ஜுன், உனக்கு கிடைக்க போற மனைவி தங்கமானவப்பா. எனக்காக ஒரு நாள் முழுக்க பட்னி கடந்து விரதம் இருக்க போறா. மாமியார் மேல அக்கறை இருக்க வேண்டியதுதான். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு என்னமோ இது சரியா படல. அர்ஜுன் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சாமி குத்தம் ஆயிடும். மேடம், இனியாவோட வேண்டுதல யாரும் தடுக்க வேண்டாம். இந்த மூக்குத்தி அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதோட கோபக்கார அம்மனும் கூட. என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டது அப்படியே நிறைவேறிடும். அதே மாதிரி வேண்டுதல நிறைவேற்றலன்னு வைங்களேன், ரொம்ப சோதனையை கொடுத்துரும். கரெக்ட் தானே இனியா? ஏன் இனியா, நேத்து நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன? என்னம்மா சொன்ன? சொல்லுமா. அத்தை, அது மேடம், அத நான் சொல்றேன் மேடம். இங்க எல்லாரையும் வச்சுட்டு சொன்னா இனியா என் மேல கோச்சுப்பா. இருந்தாலும் வேற வழி இல்ல மேடம். உங்களுக்காக அம்மனுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி பூச்சட்டி எடுக்க போறேன். ஆணி செருப்பு போட்டுக்கிட்டு நடக்க போறேன் அப்படின்னு வேண்டியிருக்கா மேடம். பூச்சட்டியா? அடி பாவி. அத கேட்ட உடனே அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேண்டாம், உன் உடம்ப வருத்திக்காதன்னு சொல்லியும் அவ கேட்கவே இல்ல மேடம்.
இது உங்ககிட்ட சொன்னதுக்காக நிச்சயம் இனியா என்ன கோச்சுப்பா. இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல, நான் சொல்லிதானே ஆகணும் இனியா. கோணவாய்க்காரி குறுக்கு சால் ஓட்டுறாளே, பாவம் இந்த இனியாவை வசமா சிக்க வச்சுட்டா. இனி என்ன நடக்க போதோ தெரியலையே. எதுக்கு இவ்ளோ வேண்டுதல்? அது வந்துங்க. அர்ஜுன் சார், இனியா சொன்னதை நீங்க கேட்கலையா? எனக்கு கூட ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ணா, அத்தைக்காக இவங்களை தவிர வேற யார் வேண்டிப்பாங்கன்னு சொன்னீங்களே, அப்பதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என்ன இனியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் பண்ணுவேன். என் அத்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன இவ என்ன கோத்து விடுறா? இதுவும் விவரம் புரியாம தலைய ஆட்டி வைக்குதே. தூண்டில இருக்கிற புழுவை பார்த்த மீன் மாதிரி தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாளே. மேடம், நான் போய் இனியாவோட வேண்டுதலுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்றேன். அர்ஜுன் சார், உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. நீங்க கொடுத்து வச்சவர். ஆனந்த், அம்மா, வேண்டுதல் பூஜை எல்லாம் இருக்கிறத இளமாறன் வீட்லயும் சொல்லிடுப்பா. அவங்களும் வந்து கலந்துக்கட்டும். ஆஹா, மீனாட்சி வருவா. சொல்லிடுறியப்பா? சரிம்மா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன இனியா முழிக்கிற? நீ நடிச்சு பில்டப் கொடுத்து எல்லாரையும் வேணா ஏமாத்தலாம், ஆனா சாமி விஷயத்துல ஏமாத்தவே கூடாது. நீ நிறைவேற்றறதா சொன்ன வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி ஆகணும். அந்த மூக்குத்தி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. யாராவது மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக மனசுல உண்மையான பக்தி இல்லாம பொய்யா வேண்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்கள நெருப்புல போட்டு பொசிக்கிருவா. பூச்செட்டி எடுக்கிற கைய கொப்பளமாக்கிடுவா. உன் வேண்டுதல் எப்படின்னு உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். மத்தவங்களுக்கும் அது தெரியணும்ல. நாளைக்கு வா, கோயில்ல மீட் பண்ணலாம். ஓம் சக்தி. பயந்துட்டியா? இதுக்கே பயந்த எப்படி? நாளைக்கு கோயில்ல பாப்போம். இப்படி கோத்து விட்டாளே இந்த மேனாமணிக்கு நம்மள. இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாரு, வசு பாட்டுக்கு தீச்சட்டி ஆனிசர் பார்த்ததுன்னு ஐயோ நினைச்சாலே கோவமா வருதே. இனிமே இந்த பாட்டி பேச்ச கேட்கவே கூடாது. நாம தான் இனிமே எல்லாம் டிசைட் பண்ணணும். இப்ப என்ன பண்றது? இந்த பாட்டி வரட்டும். அத ஐயோ, பாய்லர்ல விழுந்த பள்ளி மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்காளே. இந்த கோணவாய்க்காரி இவளை நல்லா மாட்டி விட்டுட்டா. இவளும் அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆமா ஆமான்னு தலையாட்டி வச்சுட்டா. ஐயோ, என்ன பண்ண போறோமோ, சமாளிப்போம். என்ன பாட்டி இது? நீ பண்ண சொன்ன மாதிரி தானே நான் பண்ணேன். ஆனா அந்த வசுந்தரா என்ன நல்லா மாட்டி விட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு இரு இரு. ஆமா, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் தலைய ஆட்டி வச்ச? அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? பாட்டி, அந்த வசுந்தரா நல்ல பொடி வச்சு பேசுறா. நான் அப்படியெல்லாம் வேணான்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது சரி அது சரி. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜேகேஆர் குடும்பத்துல வாழணும்னு ஆசை மட்டும் பட தெரியுதுல்ல, அப்ப இதெல்லாம் செய்ய மாட்டியா? ஐயோ பாட்டி, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்.
இதுல ஆணி செருப்பு மாட்டணும், தீச்சட்டிய தூக்கணும். ஐயோ, எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. போட்டேன் நான் பல்லு விளக்காம பக்கெட் பிரியாணி சாப்பிடணும்னா எப்படிமா? நல்லா சொகுசா வாழணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஐயோ பாட்டி, இதுல இருந்து தப்பிக்க நீ தான் வழி சொல்லணும். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கைய உடைச்சிடாத. இந்த கடையநல்லூர் காந்திமதி யாரையுமே அவ்வளவு சுலபமா கைவிட மாட்டா. உனக்கு ஒண்ணும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். தைரியமா கோயிலுக்கு வா, பாத்துக்கலாம். பாட்டி கொஞ்சம் குறைச்சல் இல்ல, இந்த அட்வான்ஸ் மேட்டர் இழுத்துக்கிட்டே போகுதே. அத முதல்ல பீரோ சாவி கைக்கு வரட்டும் பாட்டி, மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் போ போ. போறேன் போறேன், ரெடி பண்ணு. ஐயோ பாட்டி வேற தீச்சட்டிடு கோயிலுக்கு வாங்கிடுச்சே. மீனாட்சி ரெடியா? பொறுமையா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரலாம். லஞ்ச் நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம், சரியா? சரிண்ணே. இந்த வருஷம் உன் பர்த்டேவை மாப்பிள்ளையோட தான் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. நான் என் அண்ணனோட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். அது நடக்க போதில்ல. நீ பாசத்துல சொல்றமா, நான் கடமையில பேசுறேன். என் கண்ணுக்கு பாசமா தெரியுது, உங்க கண்ணுக்கு அது கடமையா தெரியுது. எப்பவுமே இந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில இருக்கிற இந்த பாசம் தான் நிரந்தரம். அது இருந்தா போதும்னா. ஆனந்த் வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. மீனாட்சி, போய் ஆனந்த் காஃபி எடுத்துக்கோமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். ஓ ஆமா, எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, நாளைக்கு மறுநாள் மீனாட்சிக்கு பர்த்டே, அதான் பர்ச்சேஸ்க்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். நாளைக்கு காலையில அம்மாவுக்காக கோயில்ல நேர்த்திக்கடன் பூஜை ஒன்று இருக்கு. சரி. அம்மா உங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாப்பா? நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. வேணா மீனாட்சி அனுப்பி வைக்கிறேனே. ஓகே சார். வழக்கமா மீனாட்சி பர்த்டேக்கு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துல கேக்கு வெட்டி அவங்களோட தான் பர்த்டே கொண்டாடுவோம். இந்த வருஷமும் அப்படித்தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க தம்பி. கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஆனந்த், கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வசுந்தரா ஏன் இப்படி தனியா இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இப்படியே இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது சிக்கல் வந்துட்டே தானே இருக்கும். இல்ல மாறன் சார், அம்மா உடம்புக்கு முடியாம இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஷாக்கான விஷயத்த சொன்னா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அண்ணி அமைதியா இருக்காங்க. ஆனா நிச்சயமா வசுந்தரா அன்னைக்கும் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, மீனாட்சி உங்க வீட்டு மருமகளை வர முடியாம போச்சு. நல்ல குடும்பம், அங்க வந்து வாழ்வான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. இல்ல சார், கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேறும். என்ன சொல்றீங்க ஆனந்த்? அது மீனாட்சி ஒரு நல்ல குடும்பத்துக்கு மருமகளா போவாங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். மீனாட்சியை கண்டிப்பா கோயிலுக்கு அனுப்பி வைங்க. நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க, நான் மீனாட்சியை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். ஓகே, சாத்து போயிட்டு வாங்க. வரேன் சார். வாங்க தம்பி. இனியா, சோஃபால எல்லாம் விரதம் இருக்கிறவங்க உட்கார கூடாது, தரையில தான் உட்காரணும். ஆமா, தரையில தான் உட்கார்.
அது எனக்கும் தெரியும். இனியா, விரதம் இருக்கிறதெல்லாம் சரி, அதுக்குன்னு ஒண்ணுமே சாப்பிடாம பட்னி கிடப்பாங்களா யாராவது? அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல, வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட். இல்ல அர்ஜுன், இது அத்தைக்காக இருக்கிற விரதம். தனக்காக இருக்கிறப்போ கடைபிடிக்கிற விரதத்தை விட மத்தவங்களுக்காக இருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் அர்ஜுன், என்ன சாப்பிட சொல்லி மட்டும் கம்பல் பண்ணாதீங்க. ஒரு நாள் தானே அர்ஜுன், ஒன்னும் ஆயிடாது. பொதுவா விரதம் இருந்தா உடம்புக்கு தான் நல்லது. ஊழ சதையெல்லாம் குறையும். ஆமாமா, நான் கூட அப்பப்போ விரதம்லாம் இருப்பேன். அர்ஜுன் சார், இனியா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது மூக்குத்தி அம்மனோட வேண்டுதல். இது முடிகிற வரைக்கும் பயபக்தியோட தான் இருக்கணும். இல்ல இனியா? என்ன இவ ரொம்ப ஓவரா ஓட்டுறாளே. ஆமா ஆமா, பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இருப்பேன். தம்பி பொண்ணு பார்க்க சாது மாதிரி இருந்தா, இப்ப என்னடான்னா நக்கல் நையாண்டியில நல்லா வருது. என்னமா போட்டு அவளை கலாய்க்கிறா. இருடி, ஒரு நாள் மொத்தமா உன் ஃபியூஸ புடுங்குறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் இங்க சாப்பிடாம உட்கார்றது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் வேணா என் ரூமுக்கு போயிடுறேன். என்ன வெயில் தாங்க முடியலையே. என்னாச்சு உசுசுங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப வேர்க்குது. அதான். வேர்க்குதா? எங்களுக்குலாம் ஒண்ணும் வேர்க்கலையே. அத்த, உங்களுக்கு வேர்க்குதா? எனக்கு ஒண்ணும் வேர்க்கலையே. ஏன் பாட்டி, மத்தவங்களுக்குலாம் வேர்க்கல, உங்களுக்கு மட்டும் வேர்க்குதுங்கிறீங்க? தம்பிக்கு தமாஷ் பாரு. என்ன தம்பி, எனக்கு வேர்க்குதுன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் கேக்குறீங்களே. வென வச்ச உடம்புக்கெல்லாம் வேர்க்காது. என்ன மாதிரி சூதுவாது இல்லாத உடம்புக்கு தான் வேர்க்கும். இப்படி வேர்த்து கொட்டுதே. பாட்டி, நான் வேணா உங்களுக்கு விசிறி விடவா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் தாயி. நான் போய் என் ரூம்ல உட்காந்து நிதானமா நிம்மதியா காத்தோட்டமா சாப்பிட்டுக்கிறேன். இந்த பிளேட் எடுறி. ஏன் பாட்டி, வழக்கமா 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி தானே எடுத்துட்டு போவீங்க? இப்ப என்ன 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணாடிக்கார தம்பி, ரொம்ப வேர்க்குது இல்ல, அதான் பசிக்குது. வேர்த்தா பசி அதிகமா எடுக்குமா? இது புதுசா இருக்கே. ஆமாமா கண்ணாடிக்கார தம்பி, அதான் தனியா போய் உட்காந்துக்கிட்டு மதுரை மீனாட்சியை நினைச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். பாத்து 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 தம்பி, மீனாட்சியை நினைச்சுக்கங்க. இருமல் பட்டுன்னு நின்னு போயிடும். ஐயோ, நான் மதுரை மீனாட்சியை சொன்னேன். சரி, அதெல்லாம் ஓகே. டிஃபன் எதுக்கு வேற தட்டுல எடுத்துட்டு போறீங்க? அது இடம் மாறுதுல்ல, அதுக்காகத்தான் இந்த தட்டு. ஓஹோ, இதெல்லாம் புதுசா இருக்கே. அத்தாச்சி, இந்த சாப்பாட்டை நம்பி சாப்பிடலாமா? பாலை மட்டும்தான் பார்த்து குடிக்கணும்னு இல்ல, அதுலதான் இப்ப விஷத்தை கலந்துடுறாங்களே. பாட்டி, என்ன சொல்றீங்க? பால்ல விஷமா? ஆமா தம்பி, இப்பதான் பால்ல கலப்படம் பண்ணிடுறாங்களே. அதுவும் ஒரு வகையில விஷம் தானே, அதத்தான் சொன்னேன். சரி, நான் போய் என் ரூம்ல சாப்பிடுறேன், வாரேன். என்ன கேள்வி கேக்குறானுங்க? வசுந்தரா, சாம்பார் கொஞ்சம் ஊத்துமா.
ஐயோ பசிக்குதே, அடி வயிற்றுலாம் கிள்ளுதே. ஐயோ நான் இது வரைக்கும் சாப்பிடாம இருந்ததே இல்லையே. இந்த கிழவி பேச்ச கேட்டுட்டு விரதம் அது இதுன்னு வாய் வர விட்டுட்டனே. ஐயோ தலை வர சுத்துற மாதிரியே இருக்கே. இந்த பசியா இப்படி இருந்தா நான் எப்படி தீச்சட்டி எல்லாம் தூக்குறது? காலில ஆணி செருப்பு வேற போட்டு நடக்கணும். அம்மா ஐயோ தலை சுத்துதே. கொண்டா பாட்டி. ஏய் என்ன இனியா இது? ஏதோ 10 நாள் பட்னியில கிடந்த மாதிரி பாஞ்சு புடுங்கிட்டு வர. இங்க பாரு, நினைச்சதை சாதிக்கணும்னா சகலத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கணும். ஆமா, உன்னால பசியே தாங்க முடியலையே. நாளைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அடி அடின்னு அடிப்பானுங்களே, அதை தாங்குவியா? ஐயோ என்ன பாட்டி நீ இப்படி எல்லாம் அபசகுணமாவே பேசுற? பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம், வேற எப்படி பேசுவாங்க? சரி சரி, நீ சாப்பிடு. நீ சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இந்த சாப்பாடு உனக்கு பத்தாது போல இருக்கே. நான் பாதியில எழுந்து வந்தேன், நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு தொலை.